أكبر. الله أكبر. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العلي العظيم. وقال نبينا بصير صلى الله عليه وسلم: يكره النوم قبل العشاء والحديث بعدها. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு ஒருத்தனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஈருலகத்தின் தலைவர், எம் உயிரை விடவும் மேலானவர், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இறைவனால் கடமையாக்கப்பட்ட புனிதமான இந்த ஜும்மாவினுடைய தினத்திலே அதனுடைய முழு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவனுடைய இறை இல்லத்திற்கு நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய, இன்னும் வர இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும்
அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் என்னென்ன விடயங்களையெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்குகின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் நரகத்தின் விளிம்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாய் முடிந்த அளவுக்கு தவிர்ந்து நடப்பதற்கு செய்து கொண்டவனாய், நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹி தஆலா ஃபி ஹாதல் மஸ்ஜித், இறைவனுக்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே நான் தரிபட்டிருக்கின்றேன் என்ற நியத்தை ஒவ்வொருவர்களும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் வைத்தவர்களாக, நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதனை ஞாபகமூட்டி கொண்டவனாக, கண்ணியமான அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வழங்கப்பட்ட தலைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு சிறு விடயத்தை ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டங்களில் கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டம் ஏற்படுகின்ற நேரத்தில் மாத்திரம் நாம் இறைவனை அழைத்து விடக்கூடாது. கஷ்டமான சந்தர்ப்பமாக இருந்தாலும், அதைவிட கஷ்டமான சந்தர்ப்பமாக இருந்தாலும், அல்லது அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களும் தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்காக வேண்டி, உடன்பிறவா சகோதரர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட அந்த ஸ்திரமற்ற நிலையை போர்களின் மூலமாக இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 65,000க்கு மேற்பட்ட உயிர்கள் அங்கே போயிருக்கின்றது. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனை நாம் பிரார்த்தித்திருக்கின்றோம். இப்பொழுது தற்காலிகமான ஒரு சமாதான சூழ்நிலை என்றுதான் சொல்லலாம். அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திப்பதை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் இறைவனாலும் இறைவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த வாழ்க்கை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் எப்பொழுது இறைவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லிய வாழ்ந்து காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக எம்முடைய வாழ்க்கை முறை இருக்குமோ அப்பொழுது அதனுடைய பரிசாக நாளை கியாமத்து நாளையிலே நரகத்தை பரிசாக கொடுக்குகின்ற பொழுது நிச்சயமாக கை சேதப்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே மனிதர்களாக பிறக்கப்பட்ட நாம், மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமாகவும் இறைவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழியின் பிரகாரமும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 படித்தரங்கள் இருக்கின்றது. முதலாவது படித்தரம் குழந்தை படித்தரம், இரண்டாவது படித்தரம் வாலிப படித்தரம், மூன்றாவது படித்தரம் வயோதிப படித்தரம். இந்த 3 நிலைகளிலும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறையிலே சொல்லுகிறான், உங்களை ஆரம்ப கட்டமாக
பலவீனமானவர்களாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான். பலவீனம் என்று சொன்னால் அந்த இடத்திலே குழந்தை பருவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய வேலைகளை சுயமாக செய்து கொள்ள முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அது மலசலம் கழிப்பதாக இருந்தாலும், உறங்கச் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலும், உணவருந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடுத்தவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அது குழந்தை பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த பருவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, அந்த பலவீனமான காலத்திற்கு பிற்பாடு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலத்தை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அதுதான் வாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாலிப பருவம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு இறைவனுக்கு விருப்பத்துக்குரியது என்பதனை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த வாலிப பருவம் இருக்குகிறது அல்லவாம், அந்த வாலிப பருவத்தை ஒரு மனிதன் சரியான முறையிலே அவன் வாழ்கிற பொழுது வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பெருமதி இறைவனிடத்திலே நாளை கியாமத் நாளையிலே அளப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாலிபத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் தவறி நடக்குகின்ற பொழுது நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் சொல்லி இருக்குகின்றான். வாலிபத்தினுடைய சிறப்பு, அந்த வாலிபத்தினை சரியான முறையில் பயன்படுத்திய நபிமார்களுடைய வரலாறுகள் அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குகைவாசிகள் என்று சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுவோம். குகைவாசிகள், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாலிபர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அவர்களுக்கு இந்த உலகத்திலே 2 சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பம், இந்த உலகத்திலே சுகபோகமாக அவர்கள் விரும்பியபடி அவர்கள் வாழலாம். மற்றைய முறைப்படி பார்க்கின்ற பொழுது இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு. இதிலே அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் விரும்பிய முறைப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கலாம். ஆனால் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய விடயங்களை அவர்கள் சரிமுறையாக அவர்கள் எடுத்துக்கொண்டதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை புகழ்ந்து அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். 300 வருடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உறங்க வைத்த வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதன் வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குகிறது அல்லவா, ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை பார்க்கிலும் வயோதிபத்தை அடைந்து அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை பார்க்கிலும் வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நன்மைகளை கொடுக்குகின்றான் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். வாலிபத்திற்கு என்று தனி கேள்வியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மனிதர்களை விசாரிக்குகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீ எவ்வாறு கழித்தாய், அதே போல உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாலிபத்தை பற்றி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் கேள்வி கேட்க இருக்குகின்றான். இன்று நம்மில் எத்தனையோ பேர்கள் முதியோர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், வாலிபத்தை கடந்து வந்தவர்களாக இருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ பேர்கள் முதியோர் பருவத்தை அடைந்தும் கூட இன்னும் இறைவனுடைய இறை இல்லத்தின் பக்கம் தன்னுடைய
கால்களை நகர்த்தாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வயோதிபர்களுடைய தோற்றங்களே இங்கே சமூகம் அளிக்கின்றது. இங்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் வயோதிபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் வாலிபர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு தொழுகையினுடைய விஷயத்திலே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த வழிமுறையை விட்டும் இன்று நம்முடைய வாலிபர்கள் விரண்டோடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வாலிபர்களுடைய நிலைமையை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வாலிபர்கள் என்று சொன்னால் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் தான் இன்று வாலிபர்களாக இருக்கின்றார்கள். சரியான முறையில் அவர்களை நெறிப்படுத்த நாம் தவறுகிற பொழுது நிச்சயமாக நமக்கு எதிராக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஒரு காட்டை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அந்த காட்டிலே மரங்கள் எல்லாம் வளர்கிறது. மழையின் மூலமாக மரங்கள் எல்லாம் வளர்கிறது. அந்த தானாக அந்த காட்டில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வளர்கின்றதன் காரணத்தினால் அந்த காடு அலங்கோலமாகவும் விஷச்செடிகளும் முட்களுமாக எல்லாமே படர்ந்து காணப்படுகிறது. அதே போல தங்களுடைய வீட்டில் வளர்க்கப்படுகின்ற அந்த பூந்தோட்டம் இருக்குகிறது. அந்த பூந்தோட்டத்தை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த பூந்தோட்டத்திலே மரங்கள் அலங்கோலமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த மரங்களை நாம் அழகுபடுத்துகின்றோம். நீர் பாய்ச்சி கொண்டு அந்த மரங்களை அழகுபடுத்துகின்றோம். அதே போல விஷச்செடிகள், அதே போல முட்கள், இவைகளெல்லாம் இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவைகளையெல்லாம் நாம் களைகின்றோம். விஷச்செடிகளை பிடுங்கி நாம் வீசுகின்றோம். அதே போல அலங்கோலமாக இருக்கக்கூடிய அந்த பூந்தோட்டத்தை நாம் அழகுபடுத்துகின்றோம். இதிலே நன்றாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகள் என்பவர்கள் வளர்கின்றவர்கள் அல்ல, வளர்க்கப்படக்கூடியவர்கள். தானாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் விரும்பியதை அவர்கள் செய்வார்கள் என்றிருந்தால், காட்டில் வளரக்கூடிய மரங்களைப் போல அவர்களிடத்திலே தீய எண்ணங்களும் மோசமான குணங்களும் அவர்களிடத்திலே ஏற்படும். அதே போல நாம் வளர்க்கக்கூடிய அந்த பூந்தோட்டம் இருக்குகிறதே, அது அழகாக நம்முடைய கண்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதே போலதான் நம்முடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவர்களும் தங்களது குழந்தைகளை நாம் வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் அந்த குழந்தைகளை சரிமுறையாக நல்ல முறையிலே வளர்க்குகின்றோமோ அப்பொழுதுதான் அவர்கள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள். காட்டிலே வளர்கின்ற மரங்களுக்கும் பூந்தோட்டத்தில் வளர்க்கப்படக்கூடிய மரங்களுக்கும் வித்தியாசம் இருக்குகிறதல்லவா? அதே போலதான் தங்களுடைய பிள்ளைகள் தானாக வளருவார்கள் என்றிருந்தால், பிள்ளைகள் பெற்றதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று உங்களுடைய வேலைகளில், துன்யாவுடைய வேலைகளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றிருந்தால், காட்டில் உள்ள மரங்களைப் போல அவர்கள் மாறிவிடுவார்கள். யாரோடு பழகின்றான், யாரோடு தோழமை கொண்டிருக்கின்றான், அவன் பள்ளிவாசல்களிலே தொழுகைக்காக வேண்டி செல்லுகின்றானாம், குர்ஆன் ஓதுகின்றானாம். இப்படி எல்லா விடயங்களிலும் பெற்றோர்களாகிய நாம் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகளை தாய் வளர்ப்பால் என்று சொல்லிவிட்டு துன்யாவுடைய விடயத்தில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோமாக இருந்தால், இந்த உலகத்திலும் சரி நாளை கியாமத்திலும் சரி நம்மளுக்கு எதிராக அந்த குழந்தை மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை சிறு பராயத்திலிருந்து நாம் சரியாக பயன்படுத்தி பண்படுத்துவோமாக இருந்தால், பதப்படுத்துவோமாக இருந்தால், நிச்சயமாக
நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறும். சிறு வயதில் அவர்கள் பதப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாலிப பருவத்தை அடைகின்ற பொழுது அந்த வாலிபத்திலே நிச்சயமாக அவர்கள் நெறி தவறி வாழ மாட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை நாம் பள்ளிவாசலுக்குள் அழைத்து வர வேண்டும். சிறு பராயத்தில் நம்முடைய பிள்ளையை நாம் கைபிடித்து கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கபர் அறையிலே, நம்முடைய மண்ணறையிலே நாம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன் காரணம்? நாம் தங்களுடைய பிள்ளைகளை கைபிடித்து பள்ளிவாசலுக்குள் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் அவர்களை கொண்டு வருகின்ற பொழுது நல்ல விடயங்களை சொல்லி, நல்ல விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். அப்படி அவர்கள் மாறுவார்களாக இருந்தால் நாம் மண்ணறையிலே நிம்மதியாக இருக்க முடியும். மாற்றமாக பிள்ளைகளை கவனிப்பதை விட்டும் நாம் தூரமாகவுமாக இருந்தால் மண்ணறையில் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் அவர்களிடத்திலிருந்து பிரார்த்தனைகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாததன் காரணத்தினால் அவர்கள் அதனை செய்ய மாட்டார்கள். காரணம், இன்று நவீனமான இந்த உலகத்தை நாம் பார்க்குகின்றோம். எந்த அளவுக்கு அல் குர்ஆனை விட்டும் தூரமான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்குகிறது என்பதனை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு சமூகம் என்பது நாம் காண்பது என்றால் மிகவும் அதிசயமாக இருக்குகிறது. ஏதோ கடமைக்காக வேண்டி குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பப்படுகிறது. தானாக அந்த குழந்தைகள் அல் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. காரணம், இந்த உலகிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணத்தினால், உலகத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணத்தினால் அல் குர்ஆன்கள் நடத்தப்படக்கூடிய நேரத்திலும் கூட பிள்ளைகளுக்கு பாடங்கள் இருக்குகின்றது என்று சொல்லி பாடத்தை கொடுத்துவிட்டு அவர்களுக்கான துஆக்கள் மனனமிடப்படக்கூடிய அந்த விடயங்கள் கூட அவர்களுக்கு கணக்கெடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தினுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றார்கள். இன்று உள்ள பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விடயம், தங்களுடைய வாலிப பருவத்தை அடைந்த அந்த வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்தில் உழைத்தால்தான் நாளை முதிய பருவத்தை அடைகிற பொழுது நீ நிம்மதியாக இருக்க முடியும். எனவே உழைக்கக்கூடிய வயதில் நீ உழைத்துக்கொள். அப்படி உழைக்க தவறுவாயாக இருந்தால் நிச்சயமாக நாளை முதிய பருவத்தை நீ அடைந்து விடுவாயானால் நிச்சயமாக கஷ்டப்படுவாய். எனவே நீ உன்னுடைய வாலிப பருவத்தில் உழைத்துக்கொள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் பொடுபோக்குத்தனமாக இருக்கின்றார்கள். அந்த பொடுபோக்கின் காரணமாகத்தான் இன்று பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகள் கை உயர்த்தி விட்டார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்தவர்களாக மனம் வெம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளினால் அவமானப்பட்டு பிள்ளைகள் தகாத வார்த்தைகளின் மூலமாக தங்களை திட்டிவிட்டார்கள், தங்களுக்கு அடித்து விட்டார்கள் என்று வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தங்களுடைய பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மனம் வெம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இன்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு என்பது பாடங்களுக்காக வேண்டி அழைத்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகில் வாழ்வதென்று சொன்னால் அதனையும் நாம் கற்கத்தான் வேண்டும்.
மாற்றமாக நிரந்தரமான மண்ணறையில் நிரந்தரமான உலகில் நாம் வாழ வேண்டுமாக இருந்தால், நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பு என்பது மார்க்க விடயங்களை அவர்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். மார்க்க விடயங்கள் இன்று தவிடுபொடியாகி கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளிடத்திலிருந்து மார்க்க விழுமியங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று எதை செய்வதானாலும் ஆதாரம் இருக்குகின்றதா என்று கேட்குகின்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சிறிய பராயத்தில் நம்முடைய சிறுவர்களை சரியான முறையில் பதப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நாம் மாறுவோமாக இருந்தால் நம்முடைய வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய அந்த பூந்தோட்டம் நாம் அழகுபடுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே எப்படி நமக்கு கண் குளிர்ச்சி அளிக்குகின்றதோ அதே போல நாம் வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக மாறும். அந்த கண்குளிர்ச்சி அந்த சிறு பராயத்தில் அவன் சரியாக பதப்படுத்தப்பட்டு விட்டான் என்றால் நிச்சயமாக வாலிபத்திலே அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் நெறி தவறி வாழ மாட்டான். அந்த வாலிபம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று வாலிபர்களிடத்தில் அதிகமான வாலிபர்களிடத்திலே தொழுகை என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சந்தி வழிகளிலே கூடிக்கொண்டு காலை பொழுதை அடைந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிகாலை பொழுதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்கின்றான் என்று. இன்று அதிகாலை பொழுதில்தான் நம்முடைய வாலிபர்கள் வீட்டிலே உறங்கச் செல்லுகின்றார்கள். நாய்களைப் போல இரவு முழுக்க சுத்தி கொண்டு தேவையற்ற விடயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருந்துவிட்டு அப்பொழுது அதிகாலை பொழுதை அடைகின்ற பொழுதுதான் அவர்கள் உறங்கச் செல்லுகின்றார்கள். அவர்கள் உறங்கி எழும்புகின்ற நேரத்தை பார்த்தால் மதிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இன்றைய வாலிப சமுதாயம் மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஊரிலே இறைவனுக்கு மிக பிடித்த இடம் எதுவென்றால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பூமியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே இறைவனுக்கு மிக பிடித்த இடம் எதுவென்றால் பள்ளிவாசல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விடயம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், சந்தைகள் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்படி அந்த சந்தைகளில் அமர்ந்து கொண்டு பெரியவர்களை பரிகாசம் செய்வது மாத்திரமல்ல, அவர்களை அடுத்தவர்களிடத்திலே சண்டைகளை ஏற்படுத்தி கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்த இரவு பொழுதை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருந்தால் எப்படி இறைவனுடைய பரக்கத் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும்? இன்று பரக்கத்தை இழந்தவர்களாக நாம் இருக்குகின்றோம் அல்லவா? வாழ்க்கையிலும் சரி, நேரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, எல்லா விடயத்திலும் பரக்கத் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாடி உறங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பள்ளிவாசலுக்குள் குறிப்பிட்ட நபர்களை தவிர மற்றவர்களை காணவில்லை. ஒரு சஃப்பு, இரண்டு வயோதிபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். 1-2 பேர் தான் வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வாலிபத்தை கடந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி சென்று விட்டது என்று நாம் எப்பொழுதாவது கவலைப்பட்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை சென்றது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சென்றுவிடக்கூடாது அல்லவா? ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். அப்படி தொடர்பு படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்குவான். பெருமானார் நாளை கியாமத் நாளையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஒரு சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான்.
அரிசினுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான். அந்த கூட்டத்தார்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சொல்லி இருக்க அல்லாஹுக்காக வேண்டி யார் அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத் நாளையிலே அந்த வெயிலின் அகோரத்தின் காரணமாக அங்குமிங்குமாக இணல் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அரிசினுடைய நிழலின் கீழ் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான். அந்த வாலிப சமுதாயமாக நாம் மாற வேண்டாமா? அந்த வாலிப சமுதாயமாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி தொழுகைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். இறைவனுடைய விடயங்களில் நாம் சரியாக நடக்காமல் நாம் இருந்துவிட்டு நாளை அரிசியினுடைய நிழலிலே நிழல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமைப்பட்டிருக்கின்றோம்? சகோதரர்களே, வாலிபத்தை கடந்து வந்தவர்கள் இருக்குகின்றோம், வாலிபத்தை அடைந்தவர்கள் இருந்திருக்கின்றோம், வாலிப பருவத்தை அடையக்கூடியவர்கள் இருக்கின்றோம். சரியான முறையிலே வாலிபத்தை கடக்கக்கூடியவர்களாக, வாலிப பருவத்தை கழிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். அப்படி மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக அரிசினுடைய நிழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை நிறுத்துவான் என்பதனில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே வாலிப பருவத்தை இறைவனுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடியவர்களாக, வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். அதே போல இறைவனுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியினுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்ன விடயமாக இருந்தாலும் பள்ளிவாசலோடு தொடர்பு படக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக அரிசியினுடைய நிழலை பெறலாம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே வாலிப பருவத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வாலிப பருவத்திலே தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற அரட்டை அடிப்புக்கள், வீணான கேலி பேச்சுக்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல முறையிலே நாம் ஒவ்வொருவர்களும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யக்ரஹுன் நௌம கபுலல் இஷா, அதாவது இஷாவை அடைவதற்கு முன்னர் ஒரு மனிதன் உறங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். அதே போல இஷாவுக்கு பிறகு தேவையற்ற பேச்சுக்கள், வீணான களியாட்டங்களிலே நாம் கலந்து கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். எனவே அது விடயத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இஷாவுக்கு பின்னாடி தேவை ஏற்பட்டாலே தவிர வீணான களியாட்டங்களுக்காக வேண்டி, வீணான மோசமான காரியங்களுக்காக வேண்டி நண்பர்களோடு நாம் சேர்ந்து கொண்டு அரட்டை அடிப்பதற்காக விடக்கூடாது. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்குகின்றார்கள் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்குகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லிக்காட்டி இருக்குகின்றார்கள். அவர்கள் வாழ்ந்து காட்டியும் இருக்கின்றார்கள். இன்று நாம் உறங்கச் செல்லுகின்ற நேரத்தை பாருங்கள், 12 மணி 11 மணியை அடைகின்றது. அதுவரைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்று யகூதி நஸ்ரானிகளுடைய அந்த வாழ்க்கை முறைக்கு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற விடயம். தேவையற்ற பேச்சுக்கள், மோசமான பேச்சுக்கள், பெரியோர்களை அவமரியாதை செய்யக்கூடிய விடயங்கள், இவைகளிலிருந்து நாம் முழுமையாக தவிர்த்து நடக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசமாக நாம் ஒவ்வொருவர்களும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய
குழந்தைக்கு, அவர்களுடைய சிறிய மகனாருக்கு பலவிதமான உபதேசங்கள் செய்திருக்கின்றார்கள். மார்க்கம் சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கின்றது. இன்று மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை பார்க்கிலும் துன்யாவுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, துன்யாவிலே வயோதிபத்தை அடைகிற பொழுது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்ற உபதேசங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் வயோதிபத்தை அடைவதற்கு முன்னர் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாலிபத்தை அடைகிற வணக்கம் செய்வதாக இருந்தாலும் அதுதான் சிறந்த ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்கு பிடித்த ஒரு அமல் என்று சொன்னால் ஒரு மனித மரணத்திற்காக வேண்டி இறைவனுடைய அரிசி நடுங்கியதாக வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அந்த வாலிப பருவத்திலே இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களுடைய உயிரை துச்சமாக அவர்கள் கருதினார்கள். இபாதத் செய்யக்கூடிய விடயத்திலும் கூட அவர்கள் அதிக ஆர்வம் செலுத்தினார்கள். அதனால் அரிசினுடைய நிழலை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரிசை நடுங்க வைத்து இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்த சந்தர்ப்பத்திலே அரிசி நடுங்கியதாக. ஏன் நடுங்கியது? இறைவனுடைய அரிசிலிருந்து அந்த வாலிபனுக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு நிழல் கொடுக்கப்பட இருக்குகிறது என்பதனை அறிவிப்பதற்காக வேண்டி நடுங்கியது என்பதாக வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனம் செய்கின்ற பொழுது அங்கே எதிர்த்தவர்கள் யார்? வயோதிபர்களாக இருந்த அபூ லஹப், அபூ ஜஹில் இவர்களை போன்ற வயோதி தாங்கி பிடித்தவர்கள் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு உடன் இருந்தவர்கள் வாலிபர்கள். அந்த வாலிபர்களின் மூலமாகத்தான் இன்று இந்த இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு யுத்தத்தை எடுத்து பாருங்கள். அந்த யுத்தத்திலே குறிப்பாக சொல்ல போனால் பத்ர் யுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பத்ர் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறைந்த சஹாபாக்களோடு அந்த இடத்திலே கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மிக குறைவானவர்கள் மிக பெரும் அணியோடு போரிடுவதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அதிகமானவர்கள் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாலிபர்களின் மூலமாகத்தான் இன்று இந்த இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்று அவர்கள் புறமுதுகு காட்டியிருந்தால் நிச்சயமாக மாறியிருக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிப பருவம் என்பது இறைவனுக்கு மிக மிக பிடித்த பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக பிடித்த ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாலிப பருவத்திலே நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். இந்த காலகட்டத்திலே செய்கின்ற அமல்கள் இறைவனிடத்திலே மிகவும் பிரதானமான ஒரு அமலாக இருக்கின்றது. எல்லா அமல்களை பார்க்கிலும் இந்த அமலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நன்மைகளை கொடுக்குகின்றான். எனவே வாலிப பருவத்தை சரிமுறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் பருவத்தை நாம் பள்ளிவாசல்களோடு தொடர்பு படுத்தியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். வீணான பேச்சுக்கள், தேவையற்ற அரட்டை அடிப்புகள், முதியோர்களை பரிகாசம் செய்தல், கேலி கூத்துக்களில் இருந்து நாம் தவிர்ந்து நடக்க வேண்டும். அப்படி தவிர்ந்து நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை நமக்கு பரிசாக அளிப்பான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலே
கூறிய வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்குகின்றான் என்று சொன்னால், அந்த சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் ஒவ்வொருவர்களும் வாழ வேண்டும். இப்படி 3 பருவங்களை தருகிறான். முதலாவது பருவம் குழந்தை பருவம், இரண்டாவது பருவம் வாலிப பருவம், மூன்றாவது பருவம் வயோதிப பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறு பராயத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியாக நெறிப்படுத்தினால் வாலிப பருவத்தில் நம்முடைய பிள்ளைகள் சரிவர நடப்பார்கள், பள்ளிவாசலோடு தொடர்பாக இருப்பார்கள், ஐங்கால தொழுகையில் கவனம் எடுப்பார்கள். அப்படி வாலிப பருவத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் வயோதிப பருவத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிறுபராயத்திலிருந்து அவர்கள் பதப்படுத்தியதால் வயோதிபத்தில் அவர்கள் சரியாக நடந்தார்கள். வயோதிபத்திலே அவர்கள் சரியாக நடக்குகின்ற பொழுது வயோதிபத்தை அடைந்தால் அந்த வயோதிபத்திலே அவர்கள் சரிவர இறைவனுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்வார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வளரக்கூடியவர்களாக அல்ல, வளர்க்கப்படக்கூடியவர்களாக. தோளுக்கு மேல் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்களை நம்முடைய கண்காணிப்பில் வைத்து நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் யா ரஹ்மானே, எங்களுடைய வாலிப பருவத்தில் நல்லமல்கள் செய்யக்கூடிய அந்த பருவத்தை நல்லமல்கள் செய்யக்கூடிய வகையில் நாங்கள் அமைத்து கொள்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய குழந்தைகளை ஷைத்தானுடைய தீங்கினை விட்டும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, யா ரஹ்மானே, அநியாயக்காரர்களுடைய சதிகளிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்தருள்வாயாக. குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, அங்கு பசி பட்டினியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே, அந்த பசு பட்டினியிலிருந்து அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உன்னுடைய உதவியை அவர்களுக்கு வழங்கி விடுவாயாக. உன்னுடைய பாதுகாப்பினை அவர்களுக்கு வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. وقال نبينا بشير صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قديم، بر رؤوف رحيم، ورب حليم.
الحمد لله الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة الزهراء رضي الله تعالى عنها والحسن والحسين رضي الله تعالى عنهما والحمزة والعباس رضي الله تعالى عنهما وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم اليهوديين والنصرانيين برحمتك يا أرحم الراحمين. اللهم انصر من نصر الدين سيدنا محمد صلى الله من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشب خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر وأكبر. اللهم صل على سيدنا